அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இதில் பாகம் 2, மனிதர்களுடன் உரையாடும் திருமறை குர்ஆனின் வசனங்கள் என்ற தலைப்பில் 2வது பாகமாக இதை பதிவு செய்கிறோம். மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி. திருக்குர்ஆனின் சிறப்பு இயல்புகளில் ஒன்று, அது மனிதர்களோடு நேரடியாக பேசுவதை போன்றிருக்கும். சில நேரங்களில் அது வாழ்க்கையின் சோதனையை வெல்லுவதற்கு அவர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை குறித்தும் பேசும். சில நேரங்களில் அது மனிதனின் உள்ளத்தில் தோன்றும் ஆழமான ஆசைகள், விருப்பங்களை பற்றியும் பேசும். சில சமயங்களில் அவனது மனதிற்குள் அவன் தனது தாயின் வயிற்றில் இருப்பதற்கு முன் அவனது நிலைகள், சட்டங்களை பற்றி அவனையே சிந்திக்க தூண்டுகிற அளவிலையும் பேசும். சில சமயங்களில் அது அவருக்கு அவனது யாதார்த்தம் பற்றிய உண்மையை கண்முன் கொண்டு வருகிறது. சிலபோது அவன் மீது அல்லாஹ்வின் அருளை எடுத்து காண்பிக்கின்றது. புத்திசாலி மனிதன் யார் என்றால், தன்னுடன் பேசுபவன் அல்லாஹுதான் என்பதை புரிந்து அல் குர்ஆனின் உரையாடலுக்கு தனது உள்ளத்தை திறந்து கொடுப்பவன்தான் மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை நோக்கி இறைவன் சொல்கிறான், மனிதனே, உனது இறைவனை நோக்கி கடுமையாக முயற்சிக்கிறாய், எனவே அவனை நீ சந்திப்பாய். 84வது அத்தியாயம் 6வது வசனம். மனிதனுக்கு அவனது முயற்சித்தது தவிர வேறு இல்லை என்று இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? அவனது உழைப்பு பின்னர் மறுமையில் காட்டப்படும். பின்னர் முழுமையான கூலி கொடுக்கப்படுவான். உமது இறைவனிடமே சென்று அடைதல் உண்டு. அவனே சிரிக்க வைக்கிறான், அளவும் வைக்கிறான் என்று 53வது அத்தியாயம் 39, 40, 41, 42 ஆகிய 4 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகில் உள்ள நல்லவற்றை பிரார்த்திப்பதில் மனிதன் சோர்வு அடைய மாட்டான் என்றும் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆர்வத்தை மூட்டுகிறான். அது எப்படி? அவனுக்கு தீங்கு ஏற்படுமானால் அப்போது அவன் நம்பிக்கை இழந்தவனாகவும் நிராசையுடையவனாகவும் இருக்கிறான் என்று 41வது அத்தியாயம் 49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் மனிதனே, மரியாதைக்குரிய உனது இறைவன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது? அவன் உன்னை படைத்து உன்னை சீராக்கி உன்னை செம்மைப்படுத்தினான். அவன் விரும்பிய வடிவத்தில் உன்னை அமைத்தான் என்று 82வது அத்தியாயம் 6, 7, 8 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதன் தன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்லுபதேசம் செய்தோம். தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம். அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால் சிரமத்துடனே ஈன்றெடுத்தார். அவனை சுமந்ததும் பால்குடியை மறக்கச் செய்ததும் 30 மாதங்கள். அவன் தனது பருவ வயதை அடைந்து அவனுக்கு 40 வயதை அடையும் போது, என் இறைவா, எனக்கு என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தவும் நீ பொருந்தி கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று உறுதி கூறுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். 46வது அத்தியாயம் 15வது வசனம். அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியசாலி ஆவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்போ அனைத்திலும் சிறந்ததான இந்த அழைப்பு பணியை நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் நம்ம செய்யணும். அதில் அதிகமான நமக்கு நன்மை இருக்குது என்ற ஈடுபாடோட நம்ம செய்யணுங்கிறத கவனத்தில் கொண்டு அழைப்பு பணி செய்யுங்க. முஸ்லீம்களாகிய நாம் உலகில் நம்முடைய வசதியை பெருக்குவதற்காக, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். நேரம் காலம் பார்க்காமல் உடல் உழைப்பை செலுத்துகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். நேரம் காலம் பார்க்காமல்
கடினமான உழைப்பில் கவனம் செலுத்தி சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்முடைய மறுமை வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான காரியங்களை பற்றி அறிந்து கொள்வதில் அலட்சியம் காட்டுகிறோம். அல்லாஹ் சிறப்பத்து செல்லக்கூடிய ஒரு தகுதியையும் நம்ம மறுத்து பார்க்கறதே இல்லை. நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், எதையோ பேசுகிறோம். அதற்கு செலவழிக்கும் நேரத்தை இந்த மார்க்கத்தை கற்பதற்கும், கற்றதை செயல்படுத்துவதற்கும், கற்றதை பிறருக்கு எடுத்துரைப்பதற்கும் பயன்படுத்தினால் அல்லாஹுவின் பாராட்டை நாம் பெறலாம், அல்லாஹ்வின் அன்பை நாம் பெறலாம், அருளை நாம் பெறலாம். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம்களில் உள்ளவன் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்குறான். நன்மையும் தீமையும் சமமாகாது, நல்லதை கொண்டே பகைமையை தடுப்பீராக. எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்போது உற்ற நண்பராக உனக்கு ஆகிவிடுவார். பொறுமையை மேற்கொண்டோர் தவிர மற்றவர்களுக்கு இது, அதாவது இந்த பண்பு வழங்கப்படாது, அது அவ்வளோ சாத்தியமாகாது. மகத்தான பாக்கியம் உடையவரை தவிர மற்றவர்களுக்கு இது வழங்கப்படாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 41வது அத்தியாயம் 33, 34, 35 ஆகிய வசனங்களில். அப்போ நல்ல பாதையில் அழைப்பது நபிமார்களின் பணி என்றும் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். மக்களை நல்ல பாதையில் அழைப்பது, நல்வழிப்படுத்துவது அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக செயல்படுத்திய ஒரு அற்புதமான பணி. சரியா? இதுவே எனது பாதை, நானும் என்னை பின்பற்றியோரும் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நோக்கி அழைக்கின்றோம் என்று நபிமார்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தூயவன், நான் இணை கற்பிப்பவன் அல்லன் என்று முகமதே அவர்களுக்கு கூறுவீராக. உமக்கு முன் பல்வேறு ஊர்களுக்கு அந்தந்த ஊர்களைச் சேர்ந்த ஆண்களையே தூதர்களாக நாம் அனுப்பியுள்ளோம், அவர்களுக்கு தூது செய்தி அறிவித்தோம். இவர்கள் பூமியில் பயணம் செய்து, யாரே இன்னைக்கு மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன பண்ணுமா, அவர்கள் இந்த பூமியில் பயணம் செய்து இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு இருந்தது, எவ்வாறு அமைந்தது என்பதை கவனிக்கவில்லையா? இறைவனே அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே மிக சிறந்தது, விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் 12வது அத்தியாயம் 108, 109 வசனங்களில் கேட்குறான். எனவே இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கும் பணிக்கு நம்முடைய நேரத்தில் குறிப்பிட்ட அளவு பகுதியை நாம் செலவிட வேண்டும். வகி மட்டுமே, இறைவனுடைய வகி மட்டுமே மார்க்கம் என்பதை குறிக்கோளாக கொண்டு அழைப்பு பணி செய்ய வேண்டும். அதனை ஒற்றை இலக்குக்காக கொண்டுவே அது போன்ற உறுதியாக பணி செய்யவர்களோட நாம் இணையணும். ஒன்றிணைந்து பயணிக்கும் போது அல்லாஹ் அவன் அளபெரும் அருளை நமக்காக வாரி வழங்குகிறான். இறை நம்பிக்கையில் உறுதியாக இருப்போருக்கு நற்செய்தே அல்லாஹ் உண்டு என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி? எங்கள் இறைவன் அல்லாஹுவே என்று கூறி பின்னர் உறுதியாகவும் இருந்தோரிடம் வானவர்கள் இறங்கி அவர்களை அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நற்செய்தி கூறுகிறார்கள். இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்களாக, யாரு? அஞ்சாமல் அல்லாஹ் சொன்னபடி நீ நடந்தா வானவர்கள் நமக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பார்களாம். எப்படி? இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்கள், நிகரற்ற அன்புடைய மன்னிப்பவனின் விருந்தாக நீங்கள் ஆசைப்படுபவை அங்கே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்பதும் அங்கே உங்களுக்கு உண்டு என்றும் நற்செய்தி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 41வது அத்தியாயம் 30, 32 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். நான் அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாம் குறித்து சுருக்கமாக எனக்கு விளக்கம் அளியுங்கள். தாங்களுக்கு பிறகு யாரிடம் அல்லது தாங்களை தவிர வேறு யாரிடமும் இது குறித்து நான் கேட்க வேண்டியது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தன சுருக்கமாக நெத்தியில் அடித்த மாதிரி ஒத்த வரியில் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி
அதில் உறுதியாக நிலைத்து நிற்பீராக என்று சொன்னார்கள். இதை அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அபு சுபியான் பின் அபு அப்துல்லா அஸ்ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல்கள் முஸ்லீம் 62, திருமதி 2334, இப்னு மாஜா 3362, அகமது என்ற நூலில் 14869 ஆகிய ஹதீஸ்குள்ள இடம்பெற்றிருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அழைப்பு பணிங்கிறது சாதாரண பணி அல்ல. மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு பணி, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தள்ளக்கூடிய ஒரு பணி, மறுமையில் நிரந்தர சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு பணி, அல்லாவின் அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணி என்பதை மனதார விளங்கி கொண்டு அந்த அழைப்பு பணியை அழகான முறையில் செய்வதற்கு அல்லாவிடமிருந்தும் அல்லாவிட தூதரிடமிருந்தும் அதிகமாக நம்ம கற்பதற்கு அது வாய்ப்பளிக்கும். கற்றபடி நம்ம வாழ்வதற்கும் அது வாய்ப்பளிக்கும். அதன் காரணமாக மிகப்பெரிய நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் மிகப்பெரிய மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள இயலும் என்ற ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அதில் முயற்சி செய்யுங்க, அனைவரும் முயற்சிப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அங்கம் வகிக்கும் சமூக வலைத்தளங்கள் அனைத்துக்கும் பகிர்ந்து இதுக்கு உதவி புரியுங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.